Hello everyone, welcome to Sharmi's Vlogs. இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல். எஸ், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் தான் இந்த ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக thumbnailல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பன் ஸ்டைல். எனக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகிறது அண்ட் போனிடெயில் போட்டு போகிறது, பிரைட் போட்டு போகிறது, இது எல்லாத்த விட பன் ஸ்டைல் ரொம்பவே பிடிக்குங்க. எதுக்காக பன் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற இந்த டென்சிட்டி ஹேரில் அந்த பன் ஸ்டைல் மட்டும்தான் எனக்கு செக்யூர்டு ஹேர் ஸ்டைல். ஏன்னா நான் வந்து பிரைட் போட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து கலைஞ்சும் ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போனிடெயில் போட்டு போனாலும் சான்ஸே இல்லை, ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் ஃப்ரீ ஹேர் விட்டு போனாலும் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் ஸ்டைல். எஸ், இந்த பன் ஸ்டைலையே வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எப்போவுமே நான் போடுவேன். இது நிறைய ரீல்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எந்த மாதிரி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டாப் கிளச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நல்லா ஒரு ஹியூஜ் பன் மாதிரி போடுவேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் இந்த சாரியில் நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து வேறு சாரியில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபேன்சி சாரியில் அந்த பன் ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். எஸ், இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலை பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அக்சசரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டிப்டாப் பின் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 டிப்டாப் பின் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் 1 பன் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். பன் ஸ்டிக் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து என்னோட பன்னில் வந்து என்னங்க பென்சில்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் ஸ்டிக். ஸோ இது வந்து எனக்கு வுட்டில் இருக்குது. வுட் வந்து எப்போவுமே நமக்கு செக்யூர்ட் தான், எதுவுமே வந்து மாட்டாது. ஸ்டீல்லையும் வந்து செக்யூர்டாக இருக்கும். நம்மளோட ஹேர் வந்து எதுவுமே இதில் மாட்டாமல் வரும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வுட் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சிக் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு மாதிரி வேவியாக இருக்கும். பாட்டமில் வந்து கேர்லியும் சொல்ல முடியாது, மெஸ்ஸின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். தெரியுதா? ஆமா. இது வந்து என்னோட ஹேரோட நேச்சரே இப்படி தான். நான் எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிலாம் அப்படி வச்சிரல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோமிங்லாம் நான் பண்ண மாட்டேன். பண்ணதும் இல்ல. ஓகே. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு டாப்ல கொஞ்சம் முடி எடுத்துட்டு, இந்த ஹேரை மட்டும் நான் வந்து கிளட்ச்ல செக்யூர் பண்ணிடுவேன். தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஹேர் எடுத்து அகெயின் வந்து நான் செக்யூர் பண்ணுவேன். இந்த ஹேர் எடுத்து அண்ட் தென் இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து
இந்த டிப் டாப்பில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேரை ஃப்ரீ ஹேர்லாம் நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். ஏன்னா இதை நான் ஃப்ரீ ஹேரில் விட்டேன்னா ரொம்ப சிக்காயிரும். இந்த ரோட்டில் இருக்க தூசி எல்லாமே என்னோட ஹேரில் தான் இருக்கும். அதனால் இதை வந்து நான் ஃப்ரீ ஹேர்லலாம் விட மாட்டேன். இப்போ இந்த ஹேரை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த ஹேர் ஃபுல்லாக நான் எடுத்துட்டு எவ்வளோ சிக்கு எடுத்தாலும் சிக்கு வந்துட்டே இருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா மேலே மட்டும் வாரிட்டு உள்ளெல்லாம் நான் சிக்கு எடுத்தாச்சு. இந்த கை எடுத்து உள்ள விட்டு இப்படி போட்டுட்டு இந்த பன் ஸ்டிக்கில் செக்யூர் பண்ணியாச்சு. That's it. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் ஓவர். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். அண்ட் இந்த ஜிமிக்கி கூட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, குட்டி ஜிமிக்கி போட்டு ஒரு vlog பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த குட்டி ஜிமிக்கி போட்ட vlog. குட்டி ஜிமிக்கியும் போட்டாச்சு, பன்னும் போட்டாச்சு. நல்லா இருக்கா? That's it. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த vlog-ஐ நான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogs-ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sharmi. Bye bye.